வெல்கம் டு சிவதனி அகாடமி. இப்போ நம்ம இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமா இருக்கட்டும், சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம், போலீஸ் எக்ஸாமுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பாடம். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் யூனிட் 9 தமிழ்நாடு ஜியாகிரபி ரொம்ப ஒரு முக்கியமான பாடம். நம்ம கவனிச்சுக்கலாம். அதாவது தமிழ்நாடு ஜியாகிரபி, தமிழ்நாட்டினுடைய புவியியல், தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் அப்படின்ற தலைப்புல தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ்நாடு இயற்கை அமைப்பின் அடிப்படையில் எத்தனை வகையா பிரிக்கப்படுது, தமிழ்நாடு எப்படி அமைந்திருக்கு, அதனுடைய எல்லைகள் என்ன அப்படின்றத தெளிவா இந்த வீடியோல பார்த்துருவோம். அதாவது 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரபில லெசன் 6. இதை நம்ம 3 வீடியோக்குள்ள நம்ம இந்த பாடத்தை தெளிவா நம்ம முடிக்க போறோம். நீங்க ஒரே ஒரு மேப் மட்டும், தமிழ்நாடு ஜியாகிரபி மேப் மட்டும், அதாவது தமிழ்நாடு இயற்கை அமைப்பு ஒரே ஒரு மேப் மட்டும் நீங்க கையில வச்சுட்டு இந்த பாடத்தை நீங்க படிக்கலாம். நீங்க ஸ்கூல் புக்கை ஒரு ஓரமா வச்சுட்டு இதை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்கூல் புக்கை படிங்க. எப்படி கேள்விக்கிட்ட உங்களால ஆன்சர் பண்ண முடியும். இப்ப கிளாஸ்க்குள்ள போயிடலாம். இப்ப தமிழ்நாடு அப்படின்றது 38 மாவட்டங்களை கொண்டது. சரிங்களா? அது நம்ம இயற்கை அமைப்பின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா 1,30,058 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. தமிழ்நாடு 1,30,058 சதுர கிலோமீட்டர். இந்தியாவோட பரப்பளவு 32,87,263 சதுர கிலோமீட்டர். அதுல தமிழ்நாட்டின் பரப்பளவு 4%. ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓகே. இது இந்தியாவுல 11வது பெரிய மாநிலம். பரப்பளவுல தமிழ்நாடு இந்தியாவிலேயே 11வது பெரிய மாநிலமா இருக்கு. ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. அதுக்கடுத்தது அமைவிடம் அப்படின்னு பார்த்தோம்னு அச்சக்கோடு தீர்க்கக்கோடு என்ன அப்படின்றத ஏற்கனவே இந்தியா அமைவிடம்ல தெளிவா நான் கொடுத்துருக்கிறேன். அப்ப தமிழ்நாட்டினுடைய அச்ச பரவல், சரிங்களா, லாட்டிடியூட் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 8 டிகிரி 4 மினிட்ஸ் வடக்கு அச்சம் முதல் 8 டிகிரி 4 மினிட்ஸ் வடக்கு அச்சம் குமரி முனை. அதே மாதிரி 13 டிகிரி 35 டிகிரி, அதாவது 13 டிகிரி 35 மினிட்ஸ் பழவேற்காடு ஏரி. சரிங்களா? இதுதான் அதனுடைய அச்ச பரவல், லாட்டிடியூட் அப்படின்றது இதுதான். அடுத்து லாங்கிடியூட் எடுத்துக்கிட்டோம்னா, தீர்க்க கோடுகள் எடுத்துக்கிட்டோம்னா 76 டிகிரி 18 மினிட்ஸ். சரிங்களா? 76 டிகிரி 18 மினிட்ஸ் ஆனைமலை பகுதி. அதே மாதிரி 80 டிகிரி 20 மினிட்ஸ் கோடியக்கரை பகுதியில கிடக்கும். அப்ப இதுதான் தமிழ்நாட்டினுடைய தீர்க்க பரவல். தமிழ்நாட்டினுடைய தீர்க்க பரவல் எடுத்துக்கிட்டோம்னா 76 டிகிரி 18 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கம் முதல் 80 டிகிரி 20 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கம் வரை பரவி காணப்படும். சரிங்களா? தமிழ்நாடு எப்ப உருவாகுச்சு? இப்ப ஜியாகிரபிக்கலா இது அமைவிடம் பார்த்துட்டோம். தமிழ்நாடு எப்ப உருவாகுச்சுன்னா 1956ஆம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி தமிழ்நாடு உருவாகுச்சு. அது நவம்பர் 1ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. அதுக்கான கதைகள் நம்ம அடுத்து பார்ப்போம். தமிழ்நாடு மாநிலம் உருவான பொழுது 13 மாவட்டங்கள் இருந்துச்சு. மொத்தம் 13 மாவட்டங்கள் இருந்துச்சு. தற்பொழுது 38 மாவட்டங்கள் இருக்கு. சரிங்களா? தமிழ்நாடு மாநிலம் உருவான பொழுது இருந்த மாவட்டங்கள் மொத்தம் 13. தற்பொழுது தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 38 மாவட்டங்கள் இருக்கு. இப்ப நம்ம இந்த வீடியோ பதிவிட்டது பாத்தீங்கன்னா 2024 நவம்பர் மாதம் நம்ம பதிவிட்டு இருக்கிறோம். அப்ப 38 மாவட்டங்கள் இருக்கு. இது மாவட்டங்கள் ஒவ்வொரு தடவை நீங்க பார்க்கும் பொழுது மாற்றத்துக்குரியதுதான். நம்ம இந்த அப் டு டேட் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் படி நம்ம சொல்றோம். ஆனா தமிழ்நாடு மாநிலம் உருவான பொழுது 13 மாவட்டங்கள் இருந்துச்சு. அதுல 13 மாவட்டங்கள்ல ஒரு 3 மாவட்டங்கள் இதுவரைக்கும் எந்த விதமான சேர்த்தலுக்கும் பிரித்தலுக்கும் உட்படுத்தப்படவில்லை. ரொம்ப முக்கியமானது. எந்தெந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா சென்னை, கன்னியாகுமரி, நீலகிரி. இந்த 3 மாவட்டங்களும் தமிழ்நாடு மாநிலம் உருவானதிலிருந்து எந்த விதமான சேர்த்தலுக்கும் பிரித்தலுக்கும் உட்படுத்தப்படவில்லை. ரொம்ப முக்கியம். அடுத்து பாத்தீங்கன்னா இது தமிழ்நாடு எப்படி வந்துச்சு, அதுக்கான காரணம் இருக்கு. தமிழ்நாடு தினம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். எப்போ அப்படின்னா ஜூலை 18. ஏன் அந்த தமிழ்நாடு தினம் ஜூலை 18 நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, அதாவது அண்ணா அவர்கள், சரிங்களா, அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்த பொழுது 1967 ஜூலை 18ஆம் தேதி மதராஸ் மாகாணம், ஆங்கிலேயர் வைத்த பெயர், அந்த மதராஸ் மாகாணம் அப்படின்றத, சரிங்களா, அந்த தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றி சட்டசபையில, தமிழ்நாடு சட்டசபையில ஒரு தீர்மானம் கொண்டு வராரு. அதுதான் அந்த ஜூலை 18ஆம் தேதி. அந்த ஜூலை 18ஆம் தேதி தான் இப்ப தமிழ்நாடு தினம் அப்படின்னு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஜூலை 18ஆம் தேதி தமிழ்நாடு தீர்மானம் கொண்டு வரப்படுது. சரிங்களா? அந்த தமிழ்நாடு தீர்மானத்துக்கு பின்னாடி 1969 அலுவலக ரீதியாக அபிஷியல் என்ன ஆகுதுன்னா ஜனவரி 14ஆம் நாள் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பெற்றது. மதராஸ் மாகாணம் தமிழ்நாடு என அபிஷியலா பெயர் மாற்றம் பெற்றது 1969 ஜனவரி 14. அறிஞர் அண்ணா அவருடைய முயற்சியில் நடந்தது. மிக முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடியது. அதுக்கடுத்தது நமது மெட்ராஸ் அப்படின்னு, அதாவது மதராஸ் மாகாணம் என்ன ஆயிடுச்சுன்னா மெட்ராஸ் பிரசிடென்சி தமிழ்நாடுன்னு 1969 அலுவலக ரீதியா மாற்றப்பட்டது. ஆனா தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் மெட்ராஸ் அப்படின்னு தான் இருக்கு. அப்ப 1996 கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது தலைநகரத்தை மெட்ராஸ் என்பதை சென்னை என மாற்றினார். இதுவும் முக்கியமான கொஸ்டின். மெட்ராஸ் என்பது சென்னை என மாற்றப்பட்டது 1996 கலைஞர் அவர்கள். ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம கடைசி என்ன கொடுத்துருக்கிறோம்னா, இது தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தை ஏற்கனவே நம்ம இலக்கியங்கள்ல இருக்கு. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆகின் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரம் சொல்லுது தமிழ்நாடுன்ற வார்த்தை. சரிங்களா? அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய எல்லை
வடவேங்கடம் தென்குமரி சொல்றாங்க, வடக்கே வேங்கடமலை தெற்கே குமரி ஆறுன்னு சொல்றாங்க, அதாவது குமரி கடல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, குமரி கண்டம் அதை சொல்லியிருக்கிறாங்க. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகு அப்படின்னு தொல்காப்பிய சிறப்பு பாயிரத்துல யாரு சொல்ற அப்படின்னா பணம் பாரனார். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழ் புத்தகத்துல நான் எடுத்து கொடுத்துருக்கிறேன். தமிழ்நாடுக்கு அந்த எல்லையை வந்து பணம் பாரனார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவர் சிறப்பு பாயிரத்துல, தொல்காப்பிய சிறப்பு பாயிரத்துல எப்படி வரையறுக்கிறாருன்னா, வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அடைமொழி, இந்த சிறப்பு பாயிரம், இந்த கூற்று யாரால் சொல்லப்பட்டதுன்னா பணம் பாரனார். இது ஸ்கூல் புக்ல 10th புக்ல கிடையாது, நான் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து தமிழ்நாட்டின் கடைக்கோடிகள் அப்படின்னு சொல்ல, கிழக்கே கோடியக்கரை சரிங்களா, தெற்கே குமரிமுனை, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேற்கே வந்து ஆனைமலை சரிங்களா, ஆனைமலை வந்து மேற்கே, தெற்கே வந்து குமரிமுனை, கிழக்கே கோடியக்கரை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கு. வடக்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சரிங்களா, தமிழ்நாட்டினுடைய வடக்கு முனையாக இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா பழவேற்காடு ஏரி, பழவேற்காடு ஏரி. இதுதான் நமக்கு தமிழ்நாட்டினுடைய அந்த முனை பகுதிகள் சரிங்களா, கோடிகள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து எடுத்துட்டோம்னா தமிழ்நாட்டுங்களுக்கு இயற்கை எல்லை அப்படின்னு எடுத்து வச்சோன்னே, கிழக்கே வங்காள விரிகுடா கடல் இருக்கு, கிழக்கே வங்காள விரிகுடா கடல், மேற்கு பகுதியில கேரள மாநிலம் இருக்கு, மேற்கு பகுதியில கேரள மாநிலம் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வடமேற்கு பகுதியில கர்நாடகா, வடமேற்கு பகுதியில தமிழ்நாட்டுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க, கிழக்கே என்ன இருக்குது வங்காள விரிகுடா கடல் இருக்கு, மேற்கே என்ன இருக்குது கேரளா இருக்கு, வடமேற்கு பகுதியில கர்நாடகா இருக்கு, வடமேற்கு பகுதியில கர்நாடகா இருக்கு, வடக்கு பகுதியில ஆந்திர பிரதேசம் இருக்கு. தமிழ்நாட்டினுடைய எல்லைகளா இருக்கக்கூடியது வடக்கே என்ன இருக்குது ஆந்திர பிரதேசம், வடமேற்கே என்ன இருக்குது கர்நாடகா இருக்குது சரிங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேற்கு பகுதியில கேரளா இருக்கு, அடுத்து வந்து கிழக்கு பகுதியில வங்காள விரிகுடா இருக்கு, தெற்கு பகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா இந்திய பெருங்கடல் இருக்கு. தமிழ்நாட்டினுடைய எல்லைன்னு எடுத்துக்கிட்டோம்னா தெற்கு பகுதியில இந்திய பெருங்கடல் இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு கொடுத்துருக்காங்க தென்கிழக்கே, இது தெற்கு இது கிழக்கு, இந்த தென்கிழக்கு பகுதியில இலங்கை இருக்கு. தென்கிழக்கே தமிழ்நாட்டுக்கூட ஒரு எல்லை, கடல் எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா தென்கிழக்கே இலங்கை இருக்கு. இந்த இலங்கையும் தமிழ்நாட்டை இரண்டாக பிரிக்கக்கூடிய ஒரு நீர் சந்தி, அதாவது பாக் நீர் சந்தி அப்படின்னு சொல்றோம், அது ரொம்ப முக்கியம். நம்ம ஏற்கனவே இந்தியா ஜியோகிராஃபில அதை தெளிவா நம்ம சொல்லி இருக்கிறோம் சரிங்களா. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மூன்றாவது நீளமான கடற்கரை, அதாவது கோஸ்ட் லைன், இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் அதிகமான நீளமான கடற்கரையை கொண்டது குஜராத், இரண்டாவது ஆந்திர பிரதேசம், மூணாவது கோஸ்ட் லைன் நீளமான கடற்கரையை கொண்ட மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு தான். எவ்வளவு இருக்கு சார் அப்படின்னா 906.8 கிலோமீட்டர் நீளமான கடற்கரை, அதாவது கோஸ்ட் லைன் கொண்டு இருக்கு. அதே மாதிரி பீச் அப்படின்னு வச்சுக்கோங்க, கடற்கரையே பீச்சும் நம்ம கடற்கரைன்னு தான் சொல்லுவோம். பீச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தான் சென்னை சொல்லணும். பீச்ல தான் வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது சரிங்களா, மெரினா பீச். இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம டாபிக் போக போறோம், தமிழ்நாட்டின் இயற்கை பிரிவுகள். தமிழ்நாட்டினுடைய இயற்கை பிரிவுகள் முன்னாடி நம்ம பார்த்தது தமிழ்நாட்டினுடைய அந்த ஓவரலா அந்த இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் பார்த்தோம். தமிழ்நாடு 1956ஆம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது. தமிழ்நாடு மாநிலம் உருவாகும் பொழுது 13 மாவட்டங்கள் தான் இருந்துச்சு. தற்பொழுது 38 மாவட்டங்கள், 25 மாநகராட்சிகள் காணப்படுது சரிங்களா. இப்பதான் நம்ம அந்த டாபிக்ல நம்ம போகிறோம். தமிழ்நாட்டினுடைய இயற்கை பிரிவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். தெளிவா நம்ம அந்த மேப்பை மட்டுமே வச்சுட்டு அப்படியே பார்த்துடலாம். தமிழ்நாட்டினுடைய இயற்கை பிரிவுகளை 5 வகையா பிரிக்கிறோம். என்ன சார் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள், பீடபூமிகள், கடற்கரை சமவெளிகள் மற்றும் உள்நாட்டு சமவெளிகள் அப்படி சொல்லக்கூடிய 5 பெரும் பிரிவுகளா தமிழ்நாட்டினுடைய இயற்கை பிரிவுகளை நம்ம பிரிக்கிறோம். அதன்படி இந்த தமிழ்நாடு எப்படி உருவாச்சு நம்ம இயற்கை அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா தீபகற்ப பீடபூமியில தமிழ்நாடு இருக்கு. தீபகற்ப பீடபூமியில தக்கான பீடபூமியில தான் தமிழ்நாடு அமைந்திருக்கு. அதாவது 135 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு கிரெடேசியஸ் காலத்துல உருவாயிருக்கு. கோண்டுவானான்ற நிலப்பகுதி, தெற்கே இருக்கக்கூடிய கோண்டுவானான்ற நிலப்பகுதியிலிருந்து பிரிந்து உருவானது என்னன்னு சொல்றாங்க இந்த தமிழ்நாடு. அதுக்கு வந்து கிரெடேசியஸ் காலத்தை சேர்ந்தது. இது 5 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள், பீடபூமிகள், கடற்கரை சமவெளிகள், உள்நாட்டு சமவெளிகள் அப்படி சொல்லிட்டு தெளிவா நம்ம கொடுத்துருக்கிறோம். ஒவ்வொன்றையுமே நம்ம மேப்பை மட்டுமே வச்சுக்கிட்டு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அடுத்து கவனிங்க, இப்போ ஒவ்வொன்றா பார்க்க போறோம். இந்த தமிழ்நாட்டினுடைய இயற்கை பிரிவுகள் 5ல இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளை மட்டும் கிளியரா அந்த மேப்பை மட்டுமே வச்சு நான் உங்களுக்கு காட்ட போறேன். மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்னா எங்க சார் இருக்கு, எப்படி சார் இருக்கு அப்படின்னா மேப்பை நல்லா கவனிச்சுக்கோங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்றது நீலகிரியிலிருந்து, தமிழ்நாட்டுல எங்க இருந்து இருக்குன்னா நீலகிரியிலிருந்து கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய சுவாமி தோப்பு சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். நீலகிரியிலிருந்து கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய சுவாமி தோப்பு வரைக்கும்
கிட்டத்தட்ட 2500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு, ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவுல காணப்படும். 2500 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவுல காணப்படும். 2000 முதல் 3000 மீட்டர் வரைக்கும் உயரமான பகுதிகளை இங்க காணப்படும். எது? இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள். சுவாமித்தோப்பு, அதாவது நீலகிரியில இருந்து சுவாமித்தோப்பு வரைக்கும் நீண்டு காணப்படும். இதனோட உயரம் எடுத்துக்கிட்டோம்னா 2000 முதல் 3000 மீட்டர் உயரம் சராசரியாக காணப்படும். இது எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்கும்? நீலகிரி டு கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய சுவாமித்தோப்புல இருக்கக்கூடிய மருதுவாள் மலை வரைக்கும் நீண்டு காணப்படும். ரொம்ப முக்கியம். சரிங்களா? 2500 கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. நீலகிரியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய, கன்னியாகுமரியில குறிப்பா சுவாமித்தோப்பு மருதுவாள் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. மருதுவாள் மலை அப்படின்ற இடம் வரைக்கும் இது நீண்டு காணப்படும். இப்படி காணப்படும். இது ஒரு தொடர்ச்சியான மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்றோம். பட் இருந்தாலும் இங்க சில கணவாய்கள், பாசஸ் காணப்படும். அது என்னென்ன கணவாய்கள்? ஒரு 4 முக்கியமான கணவாய்களை பத்தி நம்ம பார்ப்போம். செங்கோட்டை கணவாய். இங்க மேற்கு தொடர்ச்சி மலையில 4 முக்கியமான கணவாய்கள் காணப்படும். ஒண்ணு செங்கோட்டை கணவாய், அச்சன் கோவில் கணவாய், ஆரல்வாய் மொழி கணவாய், பாலக்காட்டு கணவாய் அப்படி சொல்லக்கூடிய 4 கணவாய்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில காணப்படும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப மேற்கு தொடர்ச்சி மலை பத்தி தெளிவா பார்த்துருவோம். எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்கு, ஒவ்வொரு மலை என்ன சிறப்பு அப்படின்றத தெளிவா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க மேற்கு தொடர்ச்சி மலையில என்னென்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, நீலகிரி மலை. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆனைமலை. ஆனைமலை எங்க இருக்கு? இந்த இருக்கு ஆனைமலை. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பழனிமலை. பழனிமலை. பழனிமலைக்கு அடுத்து ஏலக்காய் மலை. இது பழனிமலை, இது ஏலக்காய் மலை. ஏலக்காய் மலைகளுக்கு அடுத்து ஆண்டிப்பட்டி மற்றும் வருசநாடு குன்றுகள். இதுதான் ஆண்டிப்பட்டி வருசநாடு குன்றுகளுக்கு அப்புறம் பொதிகை மலை. பொதிகை மலைக்கு அப்புறம் மகேந்திரகிரி மலை. இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலைகள். ஒவ்வொன்றையும் தெளிவா நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீலகிரி. சரிங்களா? நீலகிரி மலையில என்னென்ன சிறப்புன்றதை பார்த்துருவோம். இப்ப நீலகிரி மலைன்றது தான். நீலகிரி மலையில என்ன தெரியுமா சிறப்பு? மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் தான் எது? நீலகிரி மலை. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்பாங்க. 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்லயே இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் எது? நீலகிரி மலை. அடுத்து இங்க என்னென்ன சிறப்பு இருக்குன்னு பார்ப்போம். சரிங்களா? நீலகிரி மலையில வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய வடமேற்கு இருக்கு. நீலகிரி மலை தமிழ்நாட்டினுடைய வடமேற்கு பகுதியில் இருக்கு. மேப்ல பாத்துக்கோங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா 2000 மீட்டருக்கு மேலேயே 24 சிகரங்கள் இருக்கு. எங்க? நீலகிரியில 2000 மீட்டர் உயரத்துக்கு மேலேயே கிட்டத்தட்ட 24 சிகரங்கள் காணப்படுது. இங்கதான் தமிழ்நாட்டிலேயே உயரமான சிகரமான தொட்டபெட்டா 2637 மீட்டர். சரிங்களா? 2637 மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய தொட்டபெட்டா சிகரம் இங்கதான் காணப்படுது. ரொம்ப முக்கியமான கேள்வி. தமிழ்நாட்டில் மிக உயரமான சிகரம் தொட்டபெட்டா இங்கதான் காணப்படுது. எங்க? நீலகிரி மலையில. வேற என்ன சிறப்பு? இங்கதான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரக்கூடிய குறிஞ்சி மலர் இங்கதான் காணப்படுது. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். புக்ல இல்லாத கொஸ்டின் தான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்கான நீலகிரி வரையாடு இங்கதான் சிறப்பு. அடுத்து இங்க வந்து தோடர் மற்றும் படுகர் இன பழங்குடியின மக்கள் இங்க வசிக்கிறாங்க. குறிப்பா வந்து பொம்மன் பெல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலபண்ட் விஸ்பரர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆவணப்படத்துக்கு ஆஸ்கார் விருது வாங்கினாங்களே, அவங்க இந்த பகுதியில தான் வசிக்கிறாங்க. அடுத்தது இந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலை. இதெல்லாம் நம்ம புக்ல இல்லாத கூடுதல் தகவல். இந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலை இந்த நீலகிரி குன்றுகள் நீலகிரி மலையில தான் காணப்படுது. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி, வெலிங்டன் ராணுவ முகாம் இது எல்லாமே இந்த நீலகிரி மலையில தான் காணப்படுது. அடுத்து ரொம்ப முக்கியமானது 2700க்கும் அதிகமான தாவர இனங்கள், பூக்கும் தாவர இனங்கள் இங்க காணப்படுது. எங்க? நீலகிரியில தான் காணப்படுது. இது போக ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, முக்குருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகரம். ஏற்கனவே தொட்டபெட்டா சிகரம் பார்த்தோம். 2637 மீட்டர், 2637 மீட்டர் தொட்டபெட்டா பார்த்தோம். அதுக்கடுத்து 2554 மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய முக்குருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகரமும் இந்த நீலகிரி மலை பகுதியில தான் இருக்கு. அதே மாதிரி பகாசுரா அப்படின்னு சொல்லக்கூடிய 1918 மீட்டர் இருக்கக்கூடிய பகாசுரா அப்படின்னு சொல்லக்கூடிய சிகரமும் இங்கதான் இந்த நீலகிரி பகுதியில தான் இருக்கு. சரிங்களா? ரொம்ப முக்கியம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நீலகிரி மலைக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆனைமலை. சரிங்களா? நீலகிரி மலைக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஆனைமலை. ஆனைமலை பார்த்துக்கோங்க. ஆனைமலை அப்படின்றது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் பகுதிகளில் காணப்படும். இந்த ஆனைமலையில என்ன சிறப்புனா ஒரு 3 பாயிண்ட் தான். ஆனைமலையில தான் புலிகள் காப்பகம், ஆனைமலை புலிகள் காப்பகம் காணப்படுது. சரிங்களா? ஆனைமலை புலிகள் காப்பகம் இருக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காடம்பாறை நீர்மின் நிலையம் காணப்படுது. இந்த ஆனைமலை பகுதியில தான் கண்டிப்பா கேட்கப்படக்கூடிய கேள்விகள் பார்த்தீங்கன்னா காடம்பாறை நீர்மின் நிலையம் எங்க இருக்கு? ஆனைமலையில தான் இருக்கு. அதே மாதிரி ஆனைமலை புலிகள் காப்பகம் இங்கதான் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வால்பாறை மலைவாழிடம், வால்பாறை மலைவாழிடம் இருக்கு இல்லையா, அது இங்கதான் காணப்படுது. இதான் ரொம்ப முக்கியம். இம்மலை பகுதியில தான் ஆழியாறு மற்றும் திருமூர்த்தி
ஆழியாறு மற்றும் திருமூர்த்தி அணைகள் இந்த மலையினுடைய அடிவாரத்துல தான். சரிங்களா, ஆனைமலையினுடைய அடிவாரத்துல தான் ஆழியாறு டேம் இருக்கு. அதே மாதிரி திருமூர்த்தி டேம், இந்த ரெண்டுமே இங்கதான் காணப்படுது. ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பழனிமலை. சரிங்களா, ஆனைமலைக்கு அடுத்த சரிவு, அடுத்த பகுதி தெற்கு. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி என்ன இருக்குன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே கிழக்கு நோக்கி நீண்டு காணப்படுவது. அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இதுதான். மேற்கு தொடர்ச்சி மலை இப்படி ஓரத்திலே வருது, ஆனா தமிழ்நாட்டுக்கு உள்ள நிலப்பகுதிக்குள்ள கிழக்கு நோக்கி நீண்டு காணப்படக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையின் பகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த பழனிமலை. ரொம்ப முக்கியம். இந்த பழனிமலையில தான் உயரமான சிகரம் வந்தாராவ் அப்படின்னு ஒரு சிகரம் இருக்கு. பழனிமலையில உயரமான சிகரம் வந்தாராவ், 2533 மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய வந்தாராவ் அப்படின்னு ஒரு சிகரம் இருக்கு. ரெண்டாவது உயரமான சிகரம் வேம்படி சோலை. பழனிமலையில தான் ரெண்டாவது உயரமான சிகரம், அதாவது பழனிமலையிலேயே ரெண்டாவது உயரமான சிகரம் வேம்படி சோலை, 2505 மீட்டர். அதே மாதிரி இந்த பழனிமலையில ஒரு பகுதி தான் சரிங்களா கொடைக்கானல், மலைகளின் இளவரசி அப்படின்னு சொல்லக்கூடிய கொடைக்கானல் அமைந்துள்ளது. முக்கியமானது, இந்த பழனி மலையில தான் என்ன இருக்கு, மலைகளின் இளவரசின்னு சொல்லக்கூடிய கொடைக்கானல் இருக்கு. கொடைக்கானலுடைய உயரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2150 மீட்டர். அதே மாதிரி இந்த பழனிமலை எதற்கு சிறப்பு அப்படின்னா, அதிகமான மூலிகைகள் நிறைந்த ஒரு மலை அப்படின்னா தமிழ்நாட்டுல இந்த பழனிமலை தான். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. பழனிமலை என்னன்னு பார்த்துட்டோம். பழனிமலை அப்படின்றது மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய கிழக்கு நோக்கி நீண்டு காணப்படக்கூடியது பழனிமலை. இந்த பழனிமலையில உயரமான சிகரம் என்னன்னு கேட்டாங்கன்னா வந்தாராவ். எவ்வளவு ஹைட், 2533. இந்த பழனிமலையிலேயே ரெண்டாவது உயரமான சிகரம் வேம்படி சோலை, 2505 மீட்டர். இந்த பழனிமலையில ஒரு பகுதி தான் நம்ம தமிழ்நாட்டுடைய முக்கியமான மலைகளின் இளவரசின்னு சொல்லக்கூடிய கொடைக்கானல் காணப்படுது. இவ்வளவுதான் இங்க அதிகமான மூலிகைகள் நிறைந்து காணப்படும். அதிகமா திண்டுக்கல் மாவட்டத்துல இந்த பழனிமலை காணப்படும். இந்த பழனிமலை பகுதியில தான் ஒரு தொடர்ச்சி தான் சிறுமலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில எல்லாமே இந்த பழனிமலையில தான் இருக்கு, திண்டுக்கல் மாவட்டத்துல காணப்படுது. பழனிமலைக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஏலக்காய் மலை. ரொம்ப முக்கியம். பழனிமலைக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஏலக்காய் மலை. தமிழ்நாட்டின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. ஏலமலை அப்படின்னு சொல்லி பேரு. இங்க வந்து அதிகமா ஏலக்காய் பயிரிடப்படுறதுனால இதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஏலக்காய் மலை, கார்டோமம் ஹில்ஸ் அப்படின்னு சொல்றோம். அது தவிர்த்து மிளகு மற்றும் காஃபி ஆகியவை இந்த பகுதியில அதிகமா பயிரிடப்படுது. ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து என்னது, ஏலக்காய் மலை. வச்சுக்கோங்க, ஏலக்காய் மலை. இங்க ஏலக்காய் மற்றும் மிளகு அதிகமா விளையுது. ரொம்ப முக்கியம். சரிங்களா, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கில் பழனிமலையோடும், ரொம்ப முக்கியம், வடமேற்கே இந்த ஏலக்காய் மலை வந்து வடமேற்கே ஆனைமலையோடும் இதனுடைய எல்லை. வடமேற்கே வந்து ஆனைமலை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கே பழனிமலையோடும் தென்கிழக்கே அப்படி நல்லா கவனிச்சுக்கோங்க, வடமேற்கே ஆனைமலை, ஆனைமலையோட தொடர்பு இருக்கும். அடுத்து வடகிழக்கே வந்து பாத்தீங்கன்னா பழனிமலை. தென்கிழக்கே எடுத்துக்கிட்டோம்னா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆண்டிப்பட்டி வருசநாடு குன்றுகள் அதனுடைய எல்லையா பகிர்ந்திருக்கும் இந்த ஏலக்காய் மலை. ரொம்ப முக்கியம். அடுத்ததாப்புல வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி குன்றுகள் ரொம்ப முக்கியம். வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி குன்றுகள்ன்றது மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு நோக்கிய நீட்சி. மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அந்த நீட்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆண்டிப்பட்டி மற்றும் வருசநாடு குன்றுகள். இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டிப்பட்டி வருசநாடு குன்றுகள்ல தான் மேகமலை, அதே மாதிரி குரங்கணி, இதெல்லாம் வந்து குரங்கணி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மலையேற்ற பகுதி. மேகமலை, கழுகுமலை, குரங்கணி மலை மற்றும் சுருளி கும்பக்கரை அருவி இதெல்லாம் இங்கதான் காணப்படுது. சுருளி அருவி, கும்பக்கரை அருவி இதெல்லாம் தேனி மாவட்டத்தில் இருக்கு. சுருளி அருவி, கும்பக்கரை அருவி, குரங்கணி, கழுகுமலை, மேகமலை. அதாவது வைகை யாறு உருவாகிற இடம். தமிழ்நாட்டுல வைகை யாறு உருவாகக்கூடிய பகுதின்னு கேட்டோம்னா இந்த வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி குன்றுகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலதான் சுருளி மற்றும் கும்பக்கரை அருவி காணப்படுது. இம்மலையின் தெற்கு சரிவுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், இந்த ஆண்டிப்பட்டி மற்றும் வருசநாடு குன்றுகளுடைய தெற்கு சரிவுல ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்கு. இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல என்ன சிறப்புனா தமிழ்நாட்டினுடைய ஒரே ஒரு இங்க மட்டும்தான் காணப்படக்கூடிய மலை அணில்கள் சரணாலயம், சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல, விருதுநகர் மாவட்டம். சரிங்களா, விருதுநகர் மாவட்டத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல மலை அணில்கள் சரணாலயம் காணப்படுது. இந்த மலை அணில்கள் சரணாலயம் காணப்படக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் எதனுடைய தெற்கு சரிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி வருசநாடு குன்றுகளுடைய தெற்கு சரிவு. இதை தவிர்த்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நமக்கு தெரியும் ஆண்டாள் அவங்களுடைய கோவில் அங்க இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மாநிலத்தினுடைய அந்த லோகோல இருக்கிறது அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் தான். பால்கோவாவிற்கு புவிசார் குறியீடு பெற்ற ஊர் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா பொதிகை மலை. ரொம்ப முக்கியம்.
இன்னும் ஒரு இதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு மலை பார்த்தோம்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் தமிழ்நாட்டில் கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்த ஒரு வீடியோவில் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மிச்சம் இருக்கக்கூடிய 4 இயற்கை பிரிவுகளையுமே நம்ம பார்த்துருவோம். இப்ப நம்ம பொதிகை மலை அப்படின்றது இதனுடைய பெரும் பகுதி தென்காசி மாவட்டத்துல இருக்கு. சரிங்களா, அதனுடைய பெரும்பாலான பகுதி தென்காசி மாவட்டத்துல இருக்கு. இதனுடைய தெற்கு சரிவு கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கு. ரொம்ப முக்கியம். இதனுடைய பெரும்பாலான பகுதி எங்க இருக்குன்னா தென்காசி மாவட்டத்துல இருக்கு. சரிங்களா, இதுக்கு இன்னும் வேற பெயர்கள்லாம் இருக்கு. சிவஜோதி பர்வதம், இதுதான் வந்து பொதிகை மலை. அகஸ்தியர் மலை அப்படின்னு சொல்லுவோம், பொதிகை மலை அப்படின்னு சொல்லுவோம். சரியா, தெற்கின் கைலாயம் அப்படின்னு சொல்லுவோம். அகஸ்தியர் மலை, பொதிகை மலை, தெற்கின் கைலாயம், சிவஜோதி பர்வதம் அப்படின்லாம் எல்லாமே பெயர்ல அழைக்கப்படுறது எது? இந்த பொதிகை மலை. இந்த பொதிகை மலையில தான் என்ன இருக்குன்னா குற்றாலம் அருவி. சரிங்களா, அந்த பொதிகை மலையில தான் என்ன இருக்கு? குற்றாலம் அருவி இருக்கு. தென்காசி மாவட்டத்துல குற்றாலம் அருவி இருக்கு. அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்துல இப்ப ரீசெண்டா ஒரு இஷ்யூ நடந்துச்சு. சரிங்களா, அதுக்கு பேரு மாஞ்சோலை அப்படின்னு ஒரு பகுதி இந்த பொதிகை மலை பகுதியில தான் இருக்கு. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை இப்போ வந்து என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அப்புறப்படுத்துறாங்க. அங்க இருந்து அங்க வசிக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்களை 100 ஆண்டுகளுக்கு மேல இருந்த அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்றுறாங்க. அதாவது ஒரு கம்பெனி கூட இருந்த ஒப்பந்தத்தின்படி 100 ஆண்டுகள் முடியுது, அதனால அவங்க வந்து வெளியேற்றுறாங்க. கண்டிப்பா கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாஞ்சோலை தேயிலை தோட்டம் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா மாஞ்சோலை தேயிலை தோட்டம் திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கு. இந்த பொதிகை மலையில தான் இருக்கு. இது தவிர்த்து பொதிகை மலையில வேற என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னா களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் இந்த பொதிகை மலையில தான் இருக்கு. சரிங்களா, அந்த களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் எங்க இருக்கு? பொதிகை மலையில தான் இருக்கு. நம்ம எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா, இம்மலை மேற்கு தொடர்ச்சி மலையின் உயிரின பன்மை செறிந்த ஒன்று. ரொம்ப முக்கியமான கேள்வி. அப்ப கீழ்காணும் எந்த மலையில் உயிரின பன்மை பயோஸ்பியர் ரிசர்வ் அதிகமா இருக்குன்னு கேட்டாங்கன்னா அது வந்து இந்த பொதிகை மலை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வளமான பசுமை மாறா காடுகள், நீர்வீழ்ச்சிகள் மற்றும் பழமையான கோயில்கள் இங்க இருக்கு. களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் எங்க இருக்கு? இந்த பொதிகை மலையில தான் இருக்கு. தெற்கின் கைலாயம், சிவஜோதி பர்வதம் அப்படின்ற பெயரெல்லாம் அழைக்கப்படுது. ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதுல புக்ல இல்லாத ஒரு தகவல் நான் சொன்னேன். என்னது? இங்க இருக்கக்கூடிய ஒரு தேயிலை தோட்டம் மாஞ்சோலை அப்படின்றத கண்டிப்பா கேட்பாங்க, வாய்ப்பு இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா வந்து நம்ம பார்க்கக்கூடியது கடைசியா இருக்கக்கூடிய இந்த மகேந்திரகிரி மலை. சரிங்களா, மகேந்திரகிரி மலை குன்றுகள் கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள்ல காணப்படும். கன்னியாகுமரியிலையும் காணப்படும், திருநெல்வேலியிலையும் காணப்படும். இந்த மகேந்திரகிரி மலை கன்னியாகுமரியிலையும் திருநெல்வேலியிலையும் காணப்படும். இங்க என்ன சிறப்பு அப்படின்னா நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய தெற்கு பகுதி இதனுடைய சராசரி உயரம் 1645 மீட்டர். மகேந்திரகிரியுடைய சராசரி உயரம். இது போக இந்த மகேந்திரகிரியில தான் இஸ்ரோவினுடைய ராக்கெட் ஏவுதளம் இருக்கு. பட் இப்போ அது ஆக்டிவா இருக்கான இல்ல. ஆனா ராக்கெட் ஏவுதளம், இஸ்ரோவினுடைய ராக்கெட் ஏவுதளம் ஆராய்ச்சி மையம் இந்த மகேந்திரகிரி மலையில இருக்கு. இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னா இப்ப கூடுதலாக தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்துல இஸ்ரோவினுடைய ராக்கெட் ஏவுதளத்தை செயல்படுத்தி இருக்கிறாங்க. விரைவில் வந்து இது செயல்பட இருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்துல குலசேகரப்பட்டினம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்செந்தூர் பக்கத்துல குலசேகரப்பட்டினம் அப்படின்ற ஊர்ல இஸ்ரோவினுடைய தமிழ்நாட்டுல 2வது ராக்கெட் ஏவுதளத்தை நிறுவி இருக்கிறாங்க. இனிமே இங்கிருந்து ஸ்ரீஹரிகோட்டாவில இருந்து ராக்கெட் ஏவுறது மாதிரி இந்த குலசேகரப்பட்டினத்திலிருந்து ஒரு ராக்கெட் ஏவப்பட உள்ளது அப்படின்றது ஒரு சிறப்பான ஒரு செய்தி. கரண்ட் அஃபேர்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கடைசியா தமிழ்நாட்டுல மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய முக்கியமான சிகரங்கள் என்னென்ன அப்படின்றத தெளிவா பார்த்துருவோம். மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய சிகரங்கள் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுக்கே பெரிய சிகரம் அதுதான் தொட்டபெட்டா 2637 மீட்டர் நீலகிரியில இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முக்குருத்தி 2554 அதுவும் நீலகிரி பகுதியில தான் இருக்கு. முக்குருத்தி சரிங்களா சிகரம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்தாராவ் அடிச்சிடக்கூடியது பழனி மலையிலேயே உயரமான சிகரம். வந்தாராவ் அப்படின்றது பழனி மலையிலேயே உயரமான சிகரம். அதே மாதிரி பெருமாள் மலை இதுவும் பழனி மலையில ஒரு சிகரம் தான். பெருமாள் மலை அப்படின்றதும் பழனி மலையில ஒரு சிகரம் தான். 2234 இதெல்லாம் படிக்கணுமானா கண்டிப்பா படிக்கணும், அப்படியே பொறுத்துக்கள்ல கொடுப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோட்டை மலை அப்படின்றது 2019 மீட்டர் உயரம் இங்க இருக்கு. வருசநாடு பகுதிகளில் இருக்கு, தேனி பகுதியில் இருக்கு. கோட்டை மலை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய ஒரு சிகரம். அதுக்கு அடுத்தது பகாசுரா. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பகாசுரா அப்படின்றது நீலகிரியில காணப்படக்கூடிய 1918 மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய ஒரு சிகரம். ரொம்ப தெளிவா பார்த்துட்டோம். தமிழ்நாட்டினுடைய இயற்கை பிரிவுகள், தமிழ்நாடு இயற்கை பிரிவு அடிப்படையில் எப்படி அமைஞ்சிருக்கு, அதனுடைய இயற்கை பிரிவுகள் மொத்தம் எத்தனை அப்படின்றது மொத்தம் 5 இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள்,
பீடபூமிகள், உள்நாட்டு சமவெளிகள், கடற்கரை சமவெளிகள், அதுல ஒரு பிரிவு நம்ம பார்த்துக்கிறோம். இன்னும் அடுத்த தலைப்புல இன்னும் இருக்கக்கூடிய 4 பிரிவுகளை ஒரு வீடியோல பார்த்துருவோம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டினுடைய வடிகால் அமைப்பு அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு, அதை நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணதுக்கு நன்றி. கடைசியா அந்த பதிவோட இறுதியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம சிவதன்யா அகாடமி சார்பில் பொது தமிழுக்கும் பொது அறிவுக்கும் 2 புத்தகம் வெளியிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 11,000 கொஸ்டின்ஸ் இந்த புத்தகத்துல இருக்கு. பொது தமிழ் 6th இருந்து 12th வரைக்கும் நியூ புக்ல இருந்து வரி வரியா தயார் செய்யப்பட்ட 3700 கொஸ்டின் நியூ புக் சிறப்பு தமிழையும் சேர்த்து பிளஸ் ஒரு 2000 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சேர்த்து இந்த பொது தமிழ் புத்தகம் ரெடி பண்ணியிருக்கிறோம். இதை பத்தின டீடைல்டா டிஸ்கிரிப்ஷன்ல இந்த புக்ல இருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 2024 கேட்கப்பட்ட அத்தனை கொஸ்டின்ஸ் பிளஸ் 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து மட்டுமே இந்த புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் 6th to 12th சோசியல் மட்டுமே 6300 கொஸ்டின் எடுத்திருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த புக்ல கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க நினைச்சீங்கன்னா 10th ஹிஸ்டரி மட்டுமே 590 கொஸ்டின் இருக்கு, அதை அப்படியே கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி 6th இருந்து 12th வரைக்கும் பாலிட்டி மட்டும் 1000 கொஸ்டின் இருக்கு, அதையும் நான் அப்படியே கொடுத்துருக்கிறேன். புத்தகம் தேவைப்படக்கூடியவங்க ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த 2 புத்தகமுமே சேர்த்து 1250 ரூபா தான். கொரியர் சார்ஜ் பண்ண முடியல. 2 புக்குமே நீங்க சேர்த்து ஆர்டர் பண்ணீங்கன்னா கொரியர் சார்ஜ் இல்ல. சரிங்களா? நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.